என்னுடைய பேர் வந்து வி துரைராஜ். என்னுடைய கிராமம் வந்து நல்லதரை கிராமம். என்னுடைய அப்பா வந்து தலையாரி வேலை பார்த்தாரு. எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி அவங்க அதே கிராமத்தில் நல்லதரையிலே வசித்து வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நான் ஒரே ஆண் வாரிசும் ஒரு பொன் வாரிசு, என் தங்கச்சி, அது சின்ன பாப்பா. அப்போ இந்த மாதிரி எங்களை வளர்த்து படிக்க வச்சுக்கிருந்தாங்க. உள்ளூர்லேயே ஆரம்ப பள்ளியில் படிச்சுக்கிருந்தேன். அப்போ 3வது படிக்கையில் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனது வேறுபாடுகள் வந்து அவங்க 2 பேரும் கிராமத்தில் வந்து விவகாரத்து பண்ணிடுவாங்க பஞ்சாயத்து வச்சு. அப்படி விவகாரத்தை பண்ணிட்டா ஆண் வாரிசை வந்து சொத்தை அப்பாட்டேருந்து பிரித்து பாதியை தாய் மாமேன்னு சொல்லி எங்களுக்கு இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதே மாதிரி என்னை தாய் மாமன்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவர் கொஞ்சம் என்னைய வளர்க்குறதுக்காக கொள்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க முடியலை. அப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிறதுல நான் வந்து நல்லா படிப்பேன். அப்போ இந்த ஸ்கூலில் வந்து முத்துராமலிங்கம் கிராமத்துலேருந்து ஒரு ஹெட்மாஸ்டர் பொன்ராஜ்னு ஒரு ஹெட்மாஸ்டர், அவர் அங்கே படிக்க வச்சுக்கிருந்தார். அவர் என்னுடைய வாழ்க்கை இதை பார்த்துட்டு கஷ்டப்படுறார், ரொம்ப கஷ்டப்படுறப்ப நல்லா படிக்கிறாப்புல ஆர்வமாக. ஆனால் இந்த பையன் கவனிக்க இங்கே அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சதுனால நல்லா கவனிக்க ஆள் இல்லை அப்படின்னு அவர் 3வது முடிச்சதுமே அவர் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ஊரில் இருக்க ஆரம்ப பள்ளியில் 4வது 5வது படிக்க வச்சார். அந்த 2 வருஷம் அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க குடும்பத்தோட ஒன்றா இருந்து அங்கேயே படித்தேன். அதுக்கு பின்னால் அவர் கொஞ்சம் அதுக்கு முன்னால் வந்து அந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, ஹைஸ்கூல் கிடையாது. அருப்புக்கோட்டை பெரங்கடி வெளியே தான் படிக்கணும். அப்போ எங்கள் மாமாட்ட கூப்பிட்டு சொல்லிட்டார், அருப்புக்கோட்டையில் எஸ்டிஆர்என் முனிசிபல் ஹைஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, இது ஹைஸ்கூல். அங்கே கொண்டு என்னை 6வதுல சேர்த்துட்டார். சேர்த்து அங்கே அருப்புக்கோட்டையிலேயே ஒரு இதில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார். ஹாஸ்டல்லே 6வதுலேருந்து பெரிய 10 வரைக்கும் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இங்கே படித்தேன். எஸ்எஸ்எல்சியும் பாஸ் பண்ணிட்டேன். படித்து முடிச்சுட்டு கிராமத்துக்கு வந்தேன். கிராமத்துக்கு வந்தோடனே எங்கள் அப்பா அவர் வேலை பார்த்துக்கிட்டு அவர் தனியாக வேற கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் எங்கள் அம்மாட்ட வந்து இருந்துக்கிட்டு என்னுடைய சொத்தை எங்கள் மாமா தான் பராமரிச்சுட்டு வந்தார். அவர்கிட்ட வந்து நான் வந்தவொடனே என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. 1 ஏக்கர் நஞ்சை எனக்கு 3 ஏக்கர் பிஞ்சை கொடுத்துருந்தாங்க, 3 குறுக்கம் பிஞ்சை. அப்புறம் அதில் விவசாயம் ஒரு 4 நெல் விவசாயம் வயலில் போடுவோம், பிஞ்சையில் வந்து கடலை போடுவோம், இல்லாட்டா எள்ளு விதைப்போம், ஏதாவது காட்டு இல்லாமல் போடுவோம். இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 72ல் கல்யாணம் முடிச்சதோட அப்புறம் ஒரு 4 வருஷம் கொஞ்சம் சரியாக விளையாமல் போச்சு. வெளியேறிய ஏரியாக்களில் போய் ஊட்டி விடைகள் அங்கிட்டு இங்கிட்டு போய் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து கடைசியில் பழனியில் வந்து வேலை பார்த்தேன். அப்புறம் வந்து வீட்டுக்கு இருந்து 76ல் வந்து எனக்கு தலையாரி வேலை கிடைச்சிருச்சு. 2008ல் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆன உடனே ஆர்சிபிடிஎஸ்ன்னு ஒரு தொண்டு நிறுவனம் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அவங்க வந்து அந்த குழந்தைகளுடைய பராமரிப்புகள், குழந்தைகளுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் செய்கிறதுக்கான ஒரு குழந்தை உரிமை பாதுகாப்பு குழுன்னு ஒன்று ஏற்படுத்தி அதுக்கு என்னை தலைவராக போட்டாங்க. அதில் நான் எங்கள் கிராமம் சுற்றி இருக்க கிராமங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு என்னென்ன வசதிகள் வாங்கி தரணுமோ அத்தனை வாங்கி தரணும். எங்கள் ஊர்லேயே அந்த குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம், பள்ளிக்கூடத்து புக்கு, நோட்டு இதுகெல்லாம் வாங்கி கொடுத்தேன். விளையாட்டு கிரவுண்டில் விளையாடக்கூடிய இதுகள்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன். நம்ம வயலகத்திலேருந்து எங்கள் கிராமத்துக்கு மோகன் சார்னு ஒருத்தர் வந்தார், திட்ட நிர்வாகி. அவர் வந்து இந்த மாதிரி வயலகம் தானும் மரக்கட்ட தொண்டு நிறுவனம், அது நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க, உங்கள் கம்மாயை வெட்டணும், வெட்டி தரலாம், ஊரணி வெட்டி தரலாம், அதனுடைய பலன்களை பூரா எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் வந்து ரிட்டையர்ட் ஆகி தலையாரியாக நான் இன்னொரு தலையாரி 2 பேர் ரிட்டையர்ட் அதே ஊரில் இருக்கோம். அதே ஊரில் 3 சத்துணவு பொறுப்பாளர்கள் அவங்க அந்த ஊரில் இருக்காங்க. ஒருத்தர் ஃபென்னர் காய்க்கல மாதிரி இல்லை வேலை பார்த்தவர், அவர் அந்த ஊரில். நாங்கள் ஒரு 6 பேர் கொஞ்சம் நல்ல விவரமான ஆளுங்க. அப்போ இந்த திட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி கிராமத்தில் கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சோம். ஒரு 25 மெம்பரை சேர்த்து வயலக குழு அமைச்சு அதிலிருந்து நாங்கள் ஒரு 200 ரூபாய் சந்தாவை கட்டி இது பண்ணி எங்கள் கம்மாயை சீர் பண்ணி தரணும்னு சொல்லி சொன்னோம். நம்ம கிராமத்தில் 3 கம்மா இருக்குது எங்களுக்கு. 3 கம்மாயும் சீரம் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க 2010லேயே. அடுத்து தனியார் ஒருத்தருக்கு வந்து ஊரணி வெட்டி கொடுத்தாங்க. அடுத்து வந்து நம்ம அந்த இது காட்டுக்கருவல் வந்து இதில்
புஞ்சைகளில் விவசாயம் பண்ணாமல் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களும் ஏதோ ஒரு பங்கு கட்டி சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி அது தேவை. இப்போ கிராமங்களில் இருக்கவங்களுக்கு என்ன தேவையை அவங்க சொன்னால் அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. விவசாயத்துக்கும் நாங்கள் மகளிர் குழு எங்கள் கிராமத்தில் ஒரு 4 குழு அமைச்சு கொடுத்தோம். அந்த குழுவில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான லோனு இதுகளை வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான ஒரு வழிமுறைகளை செஞ்சு கொடுத்தாங்க. 2010 நான் இங்கே வயலத்தில் சேர்ந்த உடனே 11வது வருஷம் 12வது வருஷத்துல என்னை வட்டார தலைவராக எடுத்துட்டாங்க. அப்படியே அப்போ பதியாமல் இருந்துச்சு எங்கள் வட்டாரம். 13 கொண்டு பதிஞ்சிட்டோம் வீரசோழம்னு ஒரு ஏரியாவில். இப்போ இது வரைக்கும் எங்கள் வட்டார தலைவராக தான் இருந்தேன். இப்போ ஒரு 2 வருஷமாக இயக்க தலைவராக வர வந்துட்டேன். அங்கே இந்த ஏரியாக்களில் வந்து இந்த வயலகத்தினுடைய திட்டங்களை சொல்கிறது, அந்த மக்களை கூப்பிட்டு பேசுறது, குழுக்கள் அமைக்கிறது, இப்படி பல இந்த தொண்டு என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்தே தலையாரி வேலையிலையும் தொண்டு தான், மக்கள் தொண்டு தான். அடுத்து ஆர்சிபிடிஎஸ் போயும் அதுவும் மக்கள் தொண்டு தான். இப்போ வயலகத்துக்கு வந்தும் மக்கள் தொண்டு தான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்.